அம்மா அம்மா எங்க இருக்க? இம்மா வெளியே வாமா. வாமா உட்காரு. அம்மா அடுப்பங்கரையில் தான் இருக்கா, இப்ப வந்துருவா. மாப்பிள்ள வரலையா? நீ மட்டும் வந்திருக்க? அவர் வரலப்பா, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். வேற பிரச்சனை, அம்மாவை கூப்பிடுங்க. என்னடி வரும்போது வெந்நிய காலில் ஊத்திட்டு வர்ற மாதிரி வந்திருக்க? வா உட்காரு. மாப்பிள்ள வரலையா? நீ மட்டும் வந்திருக்க? ஆமா, உன் மக பண்ற வேலைக்கு மாப்பிள்ள வேற வந்து உன்கிட்ட சொல்லணுமா? ஏம்மா, இங்க நடக்கிற எதுவுமே சரியில்லை. உன் மவ எங்க? அவளை கூப்பிடு. என்னடி சொல்ற? என்ன சொல்ல வர? அவளை என்னத்துக்கு இப்போ ஆவலாதி சொல்லிக்கிட்டு இருக்க? அவ இப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாளேன்னு நாங்களே நிம்மதியா இருக்கோம். நீ என்னன்னா ஓ இஷ்டத்துக்கு அவளை குறை சொல்றியே, என்னத்துக்கு? மண்ணா கட்டி, அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாளா? யாரு சொன்னா? அவ நேத்து கூட என் குழந்தைக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா. என்னடா மெசேஜ் வருது, இவனை ஆளை காணுமேன்னு பார்த்தா இவ போட்டோவோட டிங்கு டிங்குன்னு மெசேஜ். என்னன்னு பார்த்தா அவனை பீச்சுக்கு வர சொல்லி எழுதியிருக்கா. என்னன்னு உன் மவட்ட கேட்டு சொல்லு. இன்னும் அவன்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கா. என்னடி சொல்ற? அவன் தான் இவளை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டானே, பின்ன அவளே மறந்து இப்பதான் நிம்மதியா இருக்கா. நீ யாரு மெசேஜையாவது பார்த்துக்கிட்டு அவ தான் பண்ணுனான்னு சொல்லாத. சும்மா தேவையில்லாம அவன் மேல பழி போட்ட அப்புறம் மவனு கூட போக மாட்டேன், அடிச்சு விரட்டி போடுவான் பார்த்துக்க. இம்மா, அறிவு கட்டத்தனமா உளராத. எனக்கு அவ மேல பழி போடணும்னு என்ன ஆசையா? அவ கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரி. எனக்கு போட்டியா அங்க வந்து உட்காந்துக்கிட்டு என் உசுரை வாங்காம இருந்தா போதும். ஒழுங்கு மரியாதையா உன் மவளுக்கு சட்டுப்பட்டு கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாரு. அவளை கூப்பிட்டு விசாரி, அப்புறம் தெரியும். இப்ப கூப்பிடுறேன்டி, அவ மட்டும் இல்லைன்னு சொல்லட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. ஏடி ஏ சின்னவள, எங்க இருக்க? இங்க வா. ஏடி உன்னை தானே கூப்பிடுறேன், இப்ப வரப்போறியா இல்லையா? ஐயே, என்னம்மா நெச நெச நெசன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? ஓ, என் அக்கா கறி வந்திருக்காளா? அதானே பார்த்தேன். சும்மா எப்படி கூப்பிடுவேன்? என்ன மேடம் முகரைய பார்த்தா கடுப்பா இருக்க, என்னத்துக்கு? ஏடி கேட்குற கேள்விக்கு ஒழுங்கு மரியாதையா பதில சொல்லு. நீ இன்னும் அவ குழந்தைங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியாமே, உண்மையா? அந்த ராஜபயலுக்கு ஃபோன் பண்றியா? இன்னும் அவங்கிட்ட பழகிக்கிட்டு இருக்கியா? என்னம்மா நீ என்ன லூசா? யார் அப்படி சொன்னா? இவதானா? அதானே பார்த்தேன். இன்னும் பத்த வைக்கலையே. இவளுக்கு இதுதானே வேலை. ஏமா, நான் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டேன் உன்ட்ட. நீ பாக்குற மாப்பிளைய நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இவ லூசு மாதிரி உளறானா? அதுக்கு ஏத்துக்கிட்டு நீனும் பேசுவியா? ஏய், பொய் சொல்லாதடி. நேத்து நீ அவனுக்கு மெசேஜ் பண்ணல? இங்க பாரு, சும்மா அறிவு கட்டத்தனமா என் மேல ஏதாவது பழி போடணும்னு கண்ட மாதிரியும் பேசாத. இங்க பாரு, அவனை நான் சுத்தமா மறந்துட்டேன். அவன் நம்பர் என்னன்னு கேட்டா கூட எனக்கு தெரியாது. அப்படியா? உன் மொபைல எடுத்துட்டு வா பாப்போம். மொபைல் தான் வேணுமா? நான் அம்மாட்ட கொடுத்து அம்மாவை பார்க்க சொல்லிக்கிறேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. சும்மா எப்ப பார்த்தாலும் கொளுத்தி போடுறதுதான் உனக்கு வேலை. இங்க பாரு, நீ நல்லா பொய் சொல்றன்னு மட்டும் தெரியுது. எக்கேடும் கெட்டுப்போ, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அவனை கெட்டிக்கிட்ட அந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் நடக்கிறதே வேற. என் மாமியா சும்மாவே என்னை குறை சொல்லிட்டே இருக்கு. நீ வேற அங்க வந்து என் உசுரை வாங்காத. அவன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அவன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா அவங்கிட்ட போய் பேசு. சும்மா இங்க வந்து சீன போடாத. ஏடி வாய மூடு. ரெண்டு பேரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியே? ஆள் அழுக்கு மல்லுக்கு நின்றுட்டு இருக்கியே. இங்க நானும் உன் அப்பாவும் உட்கார்ந்துருக்கோம். கொஞ்சம் அது அப்பாக்கு மரியாதை கொடுக்குறியா? ஏமா, உன் புருஷனுக்கு நீ மரியாதை கொடு. இத்தனை நாளும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப வந்து இவருக்கு மரியாதை கொடுக்கணும்னா எப்படி கொடுக்க முடியும்? நீ தான் அவரை எனக்கு அப்பான்னு சொல்ற. என்னால அவரை அப்பான்லாம் கூப்பிட முடியாது. வாய மூடு. ஆரஞ்சு பல்லகுலெல்லாம் கழுத்தி போடுவேன். ஏன் முன்னாடியே அவரை மரியாதை இல்லாம பேசுவியா? இங்க பாரு, இன்னொரு தர அவரை ஏதாவது பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. மரியாதையா உள்ள போ. இவ இப்படி சொன்னாலும் கேட்க மாட்டா. கூட நாலு சாத்து நல்லா சாத்து. அப்பமா அது அடங்குறாளான்னு பாப்போம். எமடியோ, சண்டை போடாதீங்க. ஏமா இப்படி அக்காவும் தங்கச்சியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இத பாக்குறதுக்கா நான் இம்பட்டு காலம் உசுர கையில பிடிச்சிட்டு இருந்தேன். இங்க பாருங்க, நாங்க சண்டை போடுவோம், சேர்ந்துக்குவோம். உங்ககிட்ட யாரும் அறிவுரை கேட்கல. பேசாம வாய மூடிட்டு இருங்க. உங்களால அப்படி இருக்க முடியலையா? இப்ப எந்திரிச்சு வெளியே போங்க. அடி பாவி, அவரை ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? அவர் மனசு என்ன பாடுபடும்? ஏம்மா, உன் புருஷனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு என்கிட்ட பேசாத. இத்தனை காலம் உன்னை விட்டுட்டு போனாரே, உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இங்க பாரு, நானும் அவளும் பிரச்சனையே பாத்துக்கிறோம். நீ ஒண்ணு தலையிட வேண்டாம். நீ இப்ப உள்ள போறியா? போறேன்டி. ஏன் புருஷனைய வெளியே விரட்டுற? வீட்டிலே இருக்க வேண்டாங்கிற? பின்ன நான் எதுக்கு இங்கே இருக்கணும்? ரெண்டு பேரும் எப்படியோ முட்டிக்கிட்டு போங்க. இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன். அவன் என்ன தவிர யாரையும் கெட்ட மாட்டான்.
நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறோம். உன்னால என்ன முடியுமோ அத பாரு. ஏங்கிட்டியாடி சவால் விடுற? நீ எப்படி அந்த வீட்டுக்குள்ள நுழையிறன்னு நான் பாக்குறேன். சி, நீ எல்லாம் அக்கா. தங்கச்சிக்கு என்ன தேவையோ அதை செய்வா அக்கா. நீ என்னன்னா எனக்கு ஏட்டிக்கு பூட்டியா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன கண்டாலே உனக்கு ஆக மாட்டுக்கு. எங்கடா நான் அந்த வீட்டுக்கு வந்துட்டா என் மாமியா என்ன கொஞ்சம் ஆரம்பிச்சிரும், உன்னை கண்டுக்காது அப்படிங்கிற பயம் உனக்கு, அப்படித்தானே? ஆமாட்டி, அப்படித்தான். எப்ப பாரு அம்மா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் சின்னவன்னு எல்லாரும் ஓ மேல பாசத்தை பொழியறாங்க. அப்போ நான் எதுக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு கல்யாணத்தை கட்டிக்கிட்டு போயிட்டேன். அங்கேயும் என்ன நிம்மதியா இருக்க விடாம பாடா படுத்துற. என் மாமியாரு இப்பதான் என்ன நல்லபடியா நடத்துது. நீ வந்த உடனே அது ஒன்ன குத்தி காட்டுறது காணாது, என்னையும் சேர்த்து குத்தி காட்டும். இது எனக்கு தேவையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஏன் பிரச்சனை தான் முக்கியம். நீ உன் வேலைய பார்த்துட்டு போ. உன்னால முடிஞ்சா உன் புருஷனை கூட்டிட்டு தனி கொடுத்தனம் போ. நான் ஏண்டி தனி கொடுத்தனம் போனோம்? இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம். நீ பாரு. ஆனா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். வேறட்டா? சி, நீ எல்லாம் எனக்கு தங்கச்சின்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு அப்படித்தான் உன்னை அக்கான்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. வேறட்டா? என்னம்மா பாக்குற? பாத்தியா உன் மவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா நீ. இப்ப பாரு எப்படி பேசிட்டு போறான்னு. இவ அந்த வீட்டுக்கு வந்தா என்ன நடக்கும்னு உனக்கு புரியுதா? ஆமாட்டி, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். சின்ன பொண்ணுன்னு விட்டதுக்கு இவ இம்புட்டு பேசுறா. எனக்கு பயமா இருக்கு. நான் போய் உன் அண்ணங்கிட்ட பார்த்து பேசிட்டு வரேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. நீ கவலைப்படாத. எனக்கு தெரியாதுமா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. என் மாமியா சும்மாவே என்ன கண்டபடி பேசுது. உன் தங்கச்சிக்காரியால இந்த குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா நீயும் வாழா வெட்டியா போயிருவேன்னு மிரட்டுது. எனக்கு பயமா இருக்குமா. இவட்ட அன்பாவும் சொல்லியாச்சு. எம்மா இவளை திருத்தவே முடியல. இவகிட்ட நான் கத்தியும் பார்த்துட்டேன். ஏதாவது பண்ணுமா. நான் பார்த்துக்கிறேன் டி, நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கையில எந்த இடைஞ்சலும் வராது. நாங்க பார்த்துருக்க பையன் ரொம்ப நல்ல பையன். கண்டிப்பா இவளுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். நீ கவலைப்படாம போ. என்னமோமா, உன் பேச்சை கேட்டா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஆனா இவ எதையாவது பண்ணிட்டானா என் மாமியா முகத்திலயும் என் மாமனார் முகத்திலயும் என்னால முழிக்க முடியாது. அது என்னை வீட்டை விட்டு துரத்திரும். தயவு செஞ்சு எதையாவது பண்ணி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துமா. இவளுக்கு நீ பார்த்துருக்கிற மாப்பிள்ளையே கட்டி வைமா. நான் பார்த்துக்கிறேன் டி, நீ மனசை தளர விடாத. ஏதாவது குடிக்கிறியா? எனக்கு ஒன்றும் வேண்டாம். அவர் உன்கிட்ட சொல்லிட்டு வர சொன்னாரு, அதான் வந்தேன். நான் வரேம்மா. மாப்பிள்ள உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா? உங்க 2 பேருக்கு இடையில எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அவர் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு. ஆனால் என் மாமியா தான் எப்போவாது குத்தி குத்தி காட்டும். இவளும் அந்த வீட்டுக்கு வந்துட்டா கஷ்டப்படுவாளேன்னு நினச்சி தான் நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனால் இவ கேட்கவே மாட்டுக்கா. அக்காவும் தங்கச்சியும் ஒரே வீட்டில் இருந்தா நடக்கிறதே வேற. அவள் என் மகனை கட்டக்கூடாதுன்னு சொன்னான். அதனால தான் நான் வலுக்கட்டாயமாக இவகிட்ட மறுத்தேன். ஆனால் இவ மறுபடியும் அவங்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏடி, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ கவலைப்படாம போ. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. சரிம்மா, அப்ப நான் வாரேன். சரி டி. சண்டாளி, அக்கா வாழ்க்கையை இவளே நாசமாக்கிடுவா போல இருக்கே. முதல்ல அரவிந்த பாட்டு பேசணும். அவன்தான் இதுக்கு எல்லாம் முடிவு கட்டுவான். அவர் உண்மையெல்லாம் பண்ண சொன்னாரு. மச்சான் அங்கதான்
ரெடி பண்ணிடும் தெரியுமா? அதுக்காக உம்முன்னு இருந்தா தெரியாதுமா. இப்ப பாரு, என்னை பார்த்த உடனே ஆச்சி எப்படி சிரிக்கணும். என்னன்னு சொல்ற? உன்னைய பார்த்த உடனே ஆச்சி சிரிக்குமா? என்னைய பார்த்தா ஆச்சி சிரிக்கல, அழுதுட்டு உட்காந்துருக்கு. படியே இவரை பார்த்த உடனே சிரிச்சிருவாங்களாக்கும். ஐயோ அண்ணே, நீ உம்முன்னு போய் நின்று இருப்ப, அதான் ஆச்சி கூட முட்டை அழுதுருக்கும். நீ நல்லா சிரிச்சு பேசு, ஆச்சியும் சிரிக்கும் தெரியுமா? புழுவாதல அதையும் பார்ப்போம். இப்ப எப்படி ஆச்சி உன்னைய பார்த்து சிரிக்குதுன்னு. ஆச்சி மட்டும் சிரிக்காம இருக்கட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. அண்ணே, என்கிட்ட போட்டி போடாத, நீ தோத்துருவ. இப்போ ஆச்சி எப்படி சிரிக்கிறேன்னு பாரு. ஆமா, இவரு படிய டீயாரு அப்படியே சவால் விடுறாரு, அதையும் பாப்போம்ல. நானும் பாக்குறேன். இப்ப பாடு, நீ அப்படன் சொல்லுவேன் நான் யாருன்னு. வா, அப்படியே பின்னாடி வா. அபவுட்டன் திரும்ப. எனக்கு ஒன்றும் கூட சொல்ல. நாங்க பாசுறோம்ல, உனக்கு பாச தெரியல. நட, லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அப்படின்னு. நடல பாவம். ஏல, பெரியவ பேசுற பேச்ச பார்த்தா எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. இந்த சின்னவ கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சிட்டு இப்ப அவகிட்ட மல்லுக்கு நிக்கிறா. நானே என் 2 காதாலையும் கேட்டேன் அவ பேசுறத. அவ அடங்க மாட்டா போல தெரியுது. ஏம்மா வருத்தப்படாதுமா, தங்கச்சி கிட்ட நான் பேசுறேன், எல்லாம் சரியாயிரும். என்னடா பொடி இவனாட்ட சவால் விட்ட? என்னமோ உன்னை பார்த்த உடனே ஆச்சி சிரிச்சவனே. இப்போ என்னல பண்ண போற? என்ன பண்ண போற? ஒன்னும் முடியாதுன்னு ஒத்துக்கோ. அடப்பாமே, இந்த கிழவி ஏதோ லேசா பேச்சு காலுன்னு பார்த்தா இது தாடையா கண்ணீர் வச்சு அப்படியே தரப்பூர நிரம்பி வழியுதே. எப்படி சமாளிக்கிறது? நம்ம முன்னாடி இந்த கிழவி சிரிக்கலனா இவன் டென்ஷன் ஆகி நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவானே. என்ன பண்ணலாம்? என்னடா திருட்டு முடி முடிச்சிட்டு இருக்க? ஐயோ போடுனே, உன்னால முடியல. அப்போ ஒத்துக்கிட்டு நகர்ந்து போ. நான் இப்ப எப்படி சிரிக்க வைக்கிறேன் பாரு. என்னால முடியும். கொஞ்சம் யோசிக்க விடுறியா? கொஞ்சம் கம்முனு இரு. ஐயா தர நல்லா யோசிக்கும். என்னத்த பண்றேன்னு நானும் பாக்குறேன். இவனோட ஒரு அவசரம் கொடுக்க புழுங்கிறானே. இப்ப என்ன பண்றது? இந்த கழுவியை எப்படி சமாளிக்கலாம்? இதை எப்படி சிரிக்க வைக்கலாம்? அஸ்வினே, உன்னால எல்லாம் முடியும். உன் அண்ணன் கிட்ட தோத்து போயிடாத. அப்புறம் உனக்கு மீசையே முளைக்காம போயிடும். சின்ன மச்சான், என்ன பிள்ளை சொல்லு பிள்ளை. செவத்த மச்சான், அடி சொல்லு பிள்ளை. ஊருக்குள்ள உன்னை வீசுறாக, அட ஒன்னு ரெண்டா சொல்லி பேசுறாக. சின்ன புள்ள, செல்ல புள்ள, நீ அழற புள்ள, உனக்கு நான் இருந்தேன் புள்ள. நல்ல குரல மாத்தி மாத்தி படிப்பியோல. நீ அப்படி படிச்சாலும் ஆச்சி ஒன்னும் சிரிக்காது. பசாம போல. மை டார்லிங், நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு நான் இருக்கேன். உனக்கு நான் இருக்கேன். உன்னை நானே கட்டிக்கிறேன். நீ அழுவாத. ஏலே ஐயா, உன்னை பார்த்த உடனே எனக்கு இந்த உலகமே மறந்து போயிருது. நீ இருக்கிற இடத்துல எப்பவும் சந்தோஷம்தான் இருக்கும். உன்னால எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க முடியும். அண்ணே, பாத்தியா ஆச்சி எப்படி சிரிக்கிறேன்? இங்க பாரு, எப்பவும் ஆச்சி கிட்ட சிரிச்சு பேசணும். அப்போ ஆச்சி சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுவிட்டு நீ ஊருன்னு இருந்தா ஆச்சியும் ஊருன்னு இருந்திருக்கும். என்னாச்சி? இல்லே, ஆனாலும் உனக்கு குசும்பு அதிகம்தான். எங்க அம்மாவை பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? எங்க அம்மாவை கெட்டிக்கிறேன்னு சொல்ற? இப்பா போப்பா, உனக்கு ஒண்ணுமே புரியாது. எங்க ஆச்சிய பாரு, இப்பவும் பொண்ணு மாதிரி தான் இருக்கு. அது எனக்கு ஆச்சி, எனக்கு தான் உரிமை நிறைய இருக்கு. நான் நினைச்சா எங்க ஆச்சிய கட்டிக்குவேன். அப்படி சொல்ற என் பேராண்டி. ஏம்மா
நீ சரியான ஆள் தான். உன் பேரை வந்த உடனே என்ன மறந்துட்டியே. இங்க என்ன நடக்கு? யாச்சி, நான் இம்புட்டு நேரம் உன்னை வந்து ஆளாதன்னு சொன்னேன். ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட பேசல. இப்போ உன் பேரை வந்த உடனே என்னைய மறந்துடுவியா? இல்ல ஐயா, நீ எனக்கு எப்பவுமே மூத்த பேரே. நீ என் தங்கம். நீ ஒரு கண்ணுனா அவன் எனக்கு ஒரு கண்ணு. 2 பேரும் அப்படித்தான். அவன் சுட்டி, எல்லாது பேசிக்கிட்டே இருப்பான். நீ அப்படி இல்லை, கொஞ்சம் அமைதியே இருப்ப. உன்னை எனக்கு பிடிக்காம போகுமா? உன்னை பிடிக்குமா அவனை பிடிக்குமான்னு கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியலையா. எனக்கு 2 பேரையும் தான் பிடிக்கும். 2 பேரும் என் 2 கண்ணு. பூச்சி, நீ நல்லா தான் டயலாக் பேசுற. ஆனா நான் பேசும்போது நீ அழுதுட்டு தானே இருந்த. இந்த பையன் வந்து உன்கிட்ட பேசின உடனே சிரிக்கிற. டேய், அவன் சின்ன பையன். அவன் பேசின உடனே ஆச்சிக்கு சிரிப்பு வந்திருக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஐயோ அண்ணே, உன்னைய ஆச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். என்னைய சும்மா தூண்டு தான் பிடிக்கும் தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். ஆச்சி 2 கண்ணுன்னு நல்லா கதை பேசும். ஆனா எப்போ பாரு மூத்த பேரன்னு ஒன்னைய தான் கொஞ்சம். ஆனா என்னைய சும்மா தூண்டு தான் பிடிக்கும். நீ ஆச்சிக்கிட்ட காலு, அது உன்கிட்ட சொல்லாது. ஆனா எனக்கு தெரியும்னே. அப்படியாச்சி, உனக்கு என்னைதான் ரொம்ப பிடிக்குமா? பொண்ணு, தயங்காத, சும்மா சொல்லு. எனக்கு தெரியும் உனக்கு அவன் தான் ரொம்ப பிடிக்கும்னு. நானா அப்பளம்தான், அது எனக்கும் தெரியும். சும்மா நான் இருக்கனே 2 கண்ணு 3 கண்ணுலாம் சொல்லாத. ஆமாயா, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ எப்பவும் அமைதியா இருப்பியா? அவன் துரு துருன்னு எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பான். அதான் சிரிப்பேன். போதுமா? உன்னைதான் இந்த வீட்ல எல்லாருக்கும் பிடிக்கும். அனிதா அம்மாக்கு, ஐசம்மாக்கு, அப்பாக்கு, ஆச்சிக்கு. ஆனா ஒன்னு சொல்றேன், பள்ளிக்கூடத்துலயும் மத்த இடத்துலயும் என்னதான் எல்லாருக்கும் பிடிக்கும் தெரியுமா? ரொம்ப பீத்திக்காதேரும். அப்போ ஆள எல்லாருக்கும் என்னையே தான் பிடிக்கும் தெரியுமா? சரி சரி, சண்டை போடாத. உன்னையும் எல்லாருக்கும் பிடிக்கும், என்னையும் பிடிக்கும். போதுமா? சரியா, உங்க அம்மா எங்க? 2 பேரையும் ஆளையே காணுமே. அனிதா அம்மா ஆச்சியை பார்த்து வரேன்னு அங்க போயிருக்கு. ஐசம்மா மாமா வந்து கூப்பிட்டுச்சுன்னு மாமா கூட போயிருக்கு. 2 பேரும் அங்கிட்டும் இங்கிட்டும் போயிருக்காங்க தெரியுமா? என்னடா இப்படி பேசுறான்? ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐஸு வீட்டில் நகையை வச்சிருக்கா, அதான் எடுத்துட்டு வரேன்னு போனான். தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு அதை போட்டுட்டு புதுசாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதை கொடுத்துருவோம். அந்த நகையெல்லாம் கொஞ்சம் பழசா போச்சு, அதை அழிச்சிட்டு தங்கச்சிக்கு செய்வோம்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஹீவ அதுக்கு போட்டியா அம்மா கிட்ட போய் ஹீவா வச்சிருக்கிற நகையை எடுத்துட்டு வரேன்னு போயிருக்கா. 2 பேரும் நாத்தனாருக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு சுறுசுறுப்பா வேலை செய்கிறாங்க. ஆனா நீ சொல்றது கேட்டா எனக்கு மயக்கமே வந்துடும் போல இருக்கு. பரவாயில்லடா, அவங்க 2 பேரையும் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா 2 பேரும் இப்படி இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனிதா கிட்ட இப்ப எதையும் சொல்ல வேண்டாம். நீ முதல்ல உன் தங்கச்சி கிட்ட பேசு. சரிம்மா, கவலைப்படாத, நான் வந்து பேசுறேன். எல்லாம் சரியாயிரும். சரி சரி, பின்ன என்ன, கவலைப்படாத. அதான் அப்பா வந்து பேசுறேன்னு சொல்லிட்டுல. ஆமால, உன் அப்பா வந்து பேசினாலே பாதி பிரச்சனை சரியாயிரும். உங்க 2 பேருக்கும் ஆச்சி எதுவுமே வாங்கிட்டு வராம வந்திருக்கேன். வாங்க 2 பேரும் என் கூட. ஆச்சி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தரேன். ஐயோ ஆச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நாங்க 2 பேரும் ஜாலியா நல்லா தான் இருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு அம்மா என்ன பிடிக்குதோ எல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லிருக்கு. இப்ப அம்மா வந்துரும், நீயும் இரு, நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். சரியா? தாத்தாக்கும் போன் பண்ணி வர சொல்லிடுறேன். ஆமா ஆச்சி, தாத்தாக்கு போன் பண்ணி வர சொல்லிடு. இரு, போன் எடுத்துட்டு வரேன். என் தங்கம், உங்க 2 பேரையும் பார்த்ததுல மனசு நிம்மதியா இருக்கு. அதெல்லாம் ஃபோன் பண்ணிக்கலாம். நான் போய் ஏதாவது செய்கிறேன். ஏம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ இரு, நான் போய் கறி எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ளேயும் அனிதாவும் ஐஸ்வர்யாவும் வந்துருவாங்க. சரியில்ல.
இல்ல 3 ஐஸ்கிரீம் தாத்தாவும் ஆச்சியும் 2 சாப்பிட போறாங்களா? ஐயோ அப்பா, விஷயம் முடியாமலே இருக்கியே. அவங்களுக்கு வயசாயிட்டு ஒன்று தான் சாப்பிடுவாங்க. அந்த ஒன்னையும் நான் ஒன்று எடுத்துக்குவேன், அண்ணன் ஒன்று எடுத்துக்குவேன். சரியா? போப்பா. இரு, அழித்தாவும் ஐஸும் வரட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஐயோ அப்பா, சும்மா பூதம் வந்துரும், பேய் வந்துரும், பிசாசு வந்துரும்னு பயம் காட்டாத. ஐஸ் நினைச்சாலே அடி வயிறெல்லாம் குழம்புது தெரியுமா? சும்மா எப்ப பார்த்தாலும் இப்படியே பயம் காட்டிட்டு இருக்காத. ஏழு அம்மாவை பார்த்து பேய் பூதம்னு சொல்லுவியோல. ஐயோ அண்ணே, அம்மாவை சொல்லல, சாம்பிளுக்கு அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன். சரியா? இப்போ நீ போப்பா, சீக்கிரம். இல்லைன்னா ஐஸ்கிரீமே வாங்க விட மாட்டா. சீக்கிரம் போயிட்டு சட்டு புட்டுன்னு வா. சரியா? நல்லா கறி எடுத்துக்கோ. அப்படியே கறி இல்லைன்னா மீன் வாங்கிட்டு வா. சரியா? சரிடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன ஃப்ரெண்ட்ஸ், அஸ்வினையும் அருணையும் ஆளே காணும்னு பார்த்தீங்களா? நாங்கள் டூர் போயிட்டு இன்னைக்கு தான் வந்தோம். சரி, வந்த உடனே உங்க எல்லாரையும் தேடிச்சு அதான் வீடியோ போட்டுருவோமேன்னு போட்டாச்சு. எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஸ்வரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சகோதரி அஸ்வின் செல்லம், நீ ஆச்சி வீட்டுக்கு வாயா, நான் எல்லாம் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. என்ன மகேஸ்வரி அக்கா, அஸ்வினுக்கு மட்டும் தான் எல்லாம் செஞ்சு தருவீங்களா? அப்போ எனக்கு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேர பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much ஆச்சி. ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? பேர பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க? நான் உங்க வீட்டுக்கு வரேன், எனக்கு எல்லாம் செஞ்சு தாங்க. இந்த ஐசம்மா எப்போ பார்த்தாலும் உப்புமா சப்புமானு தான் செய்யுது. அதனால வெரைட்டியா செஞ்சுட்டாங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரேன். ஐ லவ் யூ so much ஆச்சி. ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் குட்டி உப்புமானா அப்படி என்ன அலர்ஜி உனக்கு? ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணு குட்டி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. என்ன வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? அஸ்வினுக்கு உப்புமானாலேயே அலர்ஜியா இருக்கு. என்ன செய்யறது? அட்ஜஸ்ட் பண்ணணும் தான் நினைக்கிறேன், ஆனா முடிய மாட்டுக்கு. ஹாய் குக் வித் மீனா, வெரி நைஸ் ஷேரிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் அனிதாக்கா, ஹாய் ஐசக்கா, எப்படி இருக்கீங்க? அஸ்வின் செல்லம், உனக்கு உப்புமா பிடிக்காதா? எனக்கும் பிடிக்காது. நான் உப்புமா கிண்டும் போதெல்லாம் உப்புமா ஒரு சப்புமா ரொம்ப தப்புமான்னு சொல்வேன். அது எதிரி தான். நல்லா சமாளிக்கிற அஸ்வின். என்னுடைய செல்ல அருண்குட்டி எப்படி இருக்கீங்க? 2 பேரும். சஞ்சனா அக்கா கேட்டதா சொல்ல சொன்னாங்க. அப்புறம் என்னோட அரவிந்த் மாமா எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். அரவிந்த் மாமா நல்லா இருக்கேன், உங்ககிட்ட பேசவே முடியல, அதனால கோவமா இருப்பேன். என்ன பண்றது, இங்க ஒரே பிஸியா தான் இருக்கிறேன். ஊருக்கு வந்த பிறகு நல்லா பேசுறேன். சரியா? ஹாய் சந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சஞ்சனா குட்டி, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் செல்லம். என்ன சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சஞ்சனா செல்லம், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் சஞ்சனா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஸ்கூல் போறீங்களா? ஐ லவ் யூ so much அக்கா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோம். உங்களுக்கு பேக் பெயின் எல்லாம் குறைஞ்சிருக்கா? ஹாய் சஞ்சனா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கும் உங்களை ரொம்ப தேடுது. ஐ லவ் யூ so much அக்கா. ஹாய் வெனிஸ்பெக்ட் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பியூட்டிஃபுல் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஹாய் பிள்ளை தமிழ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருமையான கார்ட்டூன் கதைன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் நேசமணியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம் உப்புமா காமெடி வேற லெவல் செல்லம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. என்ன நேசமணியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்.
I love you so much. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐஸ்வர்யா அக்கா, அனிதா அக்கா எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமா, அரவிந்த் மாமா, அனிதா அக்கா, ஐஸ்வர்யா அக்கா, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமா, அரவிந்த் மாமா, அனிதா அக்கா, அஸ்வின் செல்லம் எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்கன்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா எப்படி இருக்கான்? ஐ லவ் யூ உம்மா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா செல்லம் ஸ்கூல் போகிறானா? எப்படி இருக்கிறான்? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பிரகாஷ் அப்பா எப்படி இருக்காங்க? சூர்யா அண்ணா எப்படி இருக்காங்க? ஸ்கூல் போயிட்டாங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் சங்கீதா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் சூர்யா அண்ணா, ஸ்கூல் போயிட்டீங்களா? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் தெய்வம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐயோ அஸ்வின், எப்படிரா எப்படி தாங்க முடியல சிரிப்பு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஏன் உங்களுக்கு உப்புமா பிடிக்காதா? என்ன தெய்வம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம். உங்களுக்கும் அஸ்வின் மாதிரி உப்புமா பிடிக்காது போலையே, அதான் ஒரே சிரிப்பா இருக்கு. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அம்மா உங்களுக்கு உப்புமா பிடிக்காதா? அஸ்வின் பண்ற காமெடியா ஒரே சிரிப்பா சிரிக்கிறீங்க. லவ் யூ அம்மா. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நல்லா சிரிக்கிறீங்க. உங்களுக்கு உப்புமா பிடிக்காது தானே? நம்ம ரெண்டு பேரும் சேம் பிஞ்ச். ஐ லவ் யூ அம்மா. ஹாய் HWAJS, நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் HWAJS, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் அனிதா, ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அத்தான், அஸ்வின் குட்டி, அருண் குட்டி, தங்கக்குட்டி, பட்டுக்குட்டி, என்னோட செல்லக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, என்னோட மயிலுக்குட்டி, புஜ்ஜிம்மா, என்னோட ரயிலுக்குட்டி, செல்லக்குட்டிகளா, தங்கக்குட்டி, அஸ்வின் உப்புமா செஞ்சு கொடுத்த ஐஸ்வர்யா, தப்புமா தப்பு உப்புமா, என் இனமடா அஸ்வின் குட்டி, தங்கம், பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, எனக்கும் உப்புமா பிடிக்காது. அதில் முந்திரி பருப்பு, நீயே சீனி அப்புறம் தேங்காய் பூ எல்லாம் போட்டு செஞ்சாதான் கொஞ்சோண்டு சாப்பிடுவேன். நானும் சாப்பிட மாட்டேன். ரெண்டு பேரும் சேம் டு யூ. அஸ்வின் தங்கம் செம மாசா பேசுனீங்க. ஐஸ்வர்யா மட்டும் அனிதா மட்டும் மாஸ் மாஸ். அம்மா மாஸ். என்னோட அஸ்வின் தங்கமும் அருண் தங்கமும் வீடியோ வேற லெவல், செம சூப்பர் வீடியோ. வீடியோக்கு நன்றி. ஐ லவ் யூ அஸ்வின், ஐ லவ் யூ அருண், ஐ லவ் யூ அனிதா, ஐ லவ் யூ ஐஸ்வர்யா, ஐ லவ் யூ அத்தான், ஐ லவ் யூ உமா உமா. வீடியோக்கு நன்றின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. அஸ்வின் பக்கம் சாஞ்சிட்டியா? உனக்கும் உப்புமா பிடிக்காதா? ஐ லவ் யூ ஸோ மச் மாஸ்லா. எப்படிமா இருக்க? ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன ஒரே பிஸியா? நாங்கள் வீடியோ போடலன்னு தேடிட்டே இருந்திருப்பீங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? என்ன அஸ்வின் பக்கம் சாஞ்சிட்டியே? உங்களுக்கு உப்புமா பிடிக்காதாக்கும்? நல்ல ஆளுங்க தான். அஸ்வினுக்கு ஒரு கோஷ்டி இருக்கு போல சப்போர்ட்டுக்கு. என்ன வேலையெல்லாம் எப்படி போகுது? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. உடம்ப பார்த்துக்கோங்க. ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் மாசிலாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம். உங்களுக்கு அஸ்வின் மாதிரி உப்புமா பிடிக்காதா? ஆடுக்கு தான் பிடிக்கும். ஆனாலும் அம்மா செஞ்சுட்டாங்களேன்னு கொஞ்சோண்டு சாப்பிடுவேன். ஐ லவ் யூ அம்மா. என்ன மாசிலாம்மா, தங்க குட்டி, பொட்டை குட்டி, சொல்ல குட்டி, ராயல குட்டி எப்படி இருக்கு? உப்புமா உங்களுக்கும் பிடிக்காதுல? எனக்கும் பிடிக்காது. ஐ லவ் யூ அம்மா. சாப்பிட்டீங்களா? ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் சத்யா லைஃப் ஸ்டைல் சேனல், குட் மார்னிங் அண்ட் நைஸ் ஷேரிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் லக்ஷ்மி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஊருக்கு வந்துட்டு நீங்கள் போனதுலேருந்து உங்ககிட்ட பேசவே இல்லை, ரொம்ப பிஸியாக இருந்துட்டோம். ஐ லவ் யூ அக்கா. என்ன நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ் அக்கா, அனிதா அக்கா, அண்ணா ஹாய் குட்டீஸ் சொல்லி ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா.
ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அண்ணா எப்படி இருக்காங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஊருக்கு வந்துட்டு போயிட்டு ஜாலியா இருந்தீங்களா? ஐ லவ் யூ அம்மா. சாப்பிட்டீங்களா? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அப்ப பேர் என்ன சொன்னீங்க? ஆடவா, அருணாவா, இது ஆரோனா, இது ஒரு பேரு மறந்து போயிட்டேன். அவன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? அவனை கேட்டேன்னு சொல்லுங்க சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் யாழினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? சாப்பிட்டியாம்மா? உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் யாழினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. எப்படி இருக்கீங்க? என்ன யாழினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அம்மா. ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்க வீடியோ பார்த்துட்டு எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல நாங்க எல்லாரும் உங்க கூட பேசுறோம். ஐ லவ் யூ so மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அஸ்வினி அருணையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அருண் அஸ்வின் கூட பேசுங்க. நானும் உங்க கூட ஹாப்பியா பேசுவேன்.